நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓய், என்ன நேத்து ஆளே காணோம்? ஆபீஸ்ல வேலை, அங்கேயே தூங்கிட்டேன். இல்லையே, ஆபீஸ் போன் பண்ணா நேத்து லீவுன்னு சொன்னாங்க. என்னடா முறைக்கிற? கேக்குறதுக்கு பதில சொல்லு. அப்பா, லேடி ஜேம்ஸ் பாண்ட் பாத்திருக்கியா? பாக்குறது என்னப்பா, 30 வருஷமா குடும்பம் எல்லாம் நடத்திட்டு இருக்க. பா, அம்மா பழைய ஷான் கெனரிப்பா. லேட்டஸ்டா ஒண்ணு பாரு, செவுத்து மேல உட்காந்து அண்டால டீ குடிக்குது. என்னடா நக்கல? பின்ன ஆபீஸ்ல தூங்கிட்டேன்னா விடுவியா? அதை விட்டு எங்க போன தொங்க போனேன் இன்வெஸ்டிகேஷன் பண்றியா நீ? ஃப்ராட். உண்மையை கேட்டா உனக்கு ஏன்டா கோவம் வருது? மீனாட்சியை பார்க்க போனேன், போதுமா? பறந்து போனியா? ஆமா, கிங்ஃபிஷர்ல போனேன். பார்த்த உடனே அடுத்த ஃபிளைட்ல திரும்பி வந்துட்டேன். யாரு நீயா ஃபிளைட்ல போன? 1 லிட்டர் பெட்ரோல்ல 1.5 லிட்டர் ஆயில ஊத்தி ஓட்டுற கஞ்ச பையன் நீயா ஃபிளைட்ல போன? இது தாண்டா சரவணா உலகம். உண்மையை சொன்னா சந்தேகப்படும், பொய்ய சொன்னா உடனே நம்பும். போதும் சிரிச்சது, போ. டீ ஆறதுக்குள்ள போய் குடி, போ வாண்டால. அதெல்லாம் எனக்கு தெரியும். உன் மாமனாருக்கு போன் பண்ணி அந்த பொண்ணோட ஜாதகத்தை அனுப்ப சொல்லு. யார் ஜாதகம்? அதான் அந்த மீனாட்சியோட ஜாதகம். அது எதுக்கு? பொருத்தம் பார்க்கணும்ல. நம்ம வீட்டுல தான் ஜாதகம் பாக்குற பழக்கமே கிடையாது. இப்ப பழக்கப்படுத்திக்கலான் இருக்கோம், அனுப்பி வைக்க சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏய், அதெல்லாம் பார்த்துதான் ஆகணும். வேணா அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். என்னப்பா? ஆமாப்பா, சாந்தி முகூர்த்தம், தேன் நிலவு, இதுக்கெல்லாம் ஜாதகத்தை பார்த்து நாள் குறிச்சுப்போம். கை கொடுப்பா, சூப்பர் ஐடியாப்பா. எப்ப பார்த்தாலும் அவனுக்கு தப்பு தப்பா தான் ஐடியா கொடுப்பீங்களா? இப்ப எதுக்கு ஜாதகம் எல்லாம் பாக்கணும்ன்ற? டேய், ஜாதகம் பார்த்தாதான்ப்பா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். யார் குடும்பம்? நம்ம ஜாதகத்தை எல்லாம் பாக்குற ஐயர் அவர் குடும்பமா? வாய மூடுறீங்களா? சரியான சிரிப்பு போலீஸ். இவரை வச்சுக்கிட்டு ஒரு விஷயமாவது சீரியஸா பேச முடியுதா? நீ பேசுற பல விஷயங்கள் சீரியஸ் ஆகாம இருக்கிறதுக்கு காரணமே நான் தான், அதை தெரிஞ்சுக்கோ. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? மா, சண்டை போடாதம்மா. இப்ப என்ன வேணும் உனக்கு? என்ன பண்ண சொல்லு. திருநெல்வேலி போயிட்டு வந்ததுல இருந்து நம்ம பண்றது எதுவுமே சரியா வரமாட்டேங்குதுப்பா. ஒரு தடவை மீனாட்சி ஜாதகத்தையும் ஓன் ஜாதகத்தையும் வச்சு பொருத்தம் பார்த்துட்டோம்னா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் சரவணா. மா, இப்ப போய் அவங்க கிட்ட ஜாதகம் கேட்டா அவ்வளவு நல்லா இருக்காதுமா. ஆமாம்மா, சரவணனை தான் கல்யாணம் பண்ணணும்னு அவங்க நிச்சயம் பண்ண இடத்துல கல்யாணத்தையே நிறுத்திட்டாங்க. இப்போ போய் நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஜாதகத்தை கேட்டோம்னா அது தப்பா இருக்கும் சாரதா. என் பிள்ளைக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். அவன் ஆயுசு பூரா பிரச்சனை இல்லாம வாழணும்னு ஆசைப்படுறேன். அது தப்பாப்பா? இல்லம்மா, உனக்காக அம்மா இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்காங்க, நீ அவங்களுக்காக எதையும் செஞ்சிடாத. நீ வேற ஏண்டி இன்னொரு பர்னரை பத்த வைக்கிற? கொஞ்ச நேரம் வாயை மூட்டு சும்மா இருக்கியா? டேய் தம்பி, அம்மாவுக்காக இது கூட செய்ய மாட்டியாப்பா? அதுக்கு இல்லம்மா. வேணா விடுப்பா, நான் எதையும் கேட்கல. என் பிள்ளையோட கல்யாணத்துல நானும் ஊர்ல ஒருத்தியா வந்து நின்னுட்டு போறேன். அம்மா, என்னாச்சு? இவன் கல்யாணத்துக்குள்ள நான் கண்ணை மூடிடுவேன் போல இருக்கே. அம்மா, ஏமா இப்படி பேசுற? மா, உன் சீரியல காலையிலே ஆரம்பிக்காதம்மா. உனக்கு என்ன ஜாதகம் தானே, வாங்கிட்டு வந்து தரேன், போதுமா? கண்ணா, தோசை சுட்டு தர, சாப்பிட்டு போப்பா. நீ நெஞ்சு வலிக்காரி, ரெஸ்ட் எடு. பா, நீ ஏன் மீதி சீரியலை பார்த்து என்ஜாய் பண்ணு, நான் கிளம்புறேன். சரவணா, ஜாதகம்பா வாங்கி தரமா? அந்த கண்ணை உருட்டி உருட்டி பாக்குறத பாரு. அம்மாடி, கதையில அடுத்து உங்க பிளான் என்ன? வெயிட் அண்ட் வாட்ச். என்ன மீனாட்சி, பிஸியா? அப்படிலாம் இல்லையே.
இல்ல முதல்ல ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. ஒரு தடவை எடுக்கலனா திருப்பி கூப்பிட மாட்டியா? கூப்பிட்டா என்ன அர்த்தம், கூப்பிடலன்னா என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப கூப்பிட்டா உடனே பேசலனா உயிரே போயிடும்னு அர்த்தம். சரி கூப்பிடலன்னா? உங்க ஃபீலிங் போங்குன்னு அர்த்தம். அப்படியா? ஆமா. அப்ப நீ முதல்ல ஃபோன் எடுக்காதது ஒரு டெஸ்ட் இல்ல? ஆமாண்டா என் அழகு மாங்கா. சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸா? கிழிச்ச ஆவரேஜ் தான். மீனாட்சி, நீ வேற ஏதாச்சும் டெஸ்ட் வச்சா கூட இந்த மிர்ச்சி சரவணா ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த கல்லட குறிச்சி விஷயத்துல நான் எப்பவுமே பாஸ் தான். சார் எப்படி? ரொம்ப தான். ஏதாவது முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கும், அதான் 2வது தடவை கூப்பிட்டுருக்க. உன்னை பத்தி தெரியாதா? அது எப்படி மீனாட்சி கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட? அப்ப ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஆமா. என்ன? அது அப்புறம் சொல்றேன். ஆனா விஷயமே இல்லைனாலும் இந்த சரவணா உனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணுவான். ஞாபகம் வச்சுக்க. என் கல்லட குறிச்சி குயில் சத்தம் காதுல கேட்டாதான் மத்த சத்தமே கேக்குது. இல்லனா போதும் போதும். ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்களே, என்னது? முக்கியமான விஷயம்தான், ஆனா முக்கியம் இல்லாத விஷயம். எதையுமே குழப்பாம தெளிவாவே சொல்ல தெரியாதா? சரி, இப்ப பார் எவ்வளவு தெளிவா ஸ்ட்ரைட்டா சொல்றேன். சொல்லவா? சொல்லுங்க. உன்னுடைய ஜாதகம் வேணும். எதுக்கு? அம்மா கேட்டாங்க. அம்மா கேட்டா நீ ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டியா? ஜாதகம் எது கேட்பாங்க? பொருத்தம் பாக்குறது தானே. அப்ப பொருத்தம் இல்லைன்னா என்ன பண்றதா உத்தேசம்? நமக்குள்ள எப்படி மீனாட்சி பொருத்தம் இல்லாம இருக்கும்? ஒருவேளை பொருத்தம் இல்லைன்னா வேற பொண்ணு பாப்பாங்களா? ஏ மீனாட்சி, என்ன பேசுற நீ? எனக்கு இந்த ஜோசியம் ஜாதகம் இதுலெல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்லை. அம்மாக்காக தான் உங்ககிட்ட கேட்டது. தர முடியாதுன்னு சொல்லு. எப்படி அப்படி அம்மா கிட்ட போய் சொல்ல முடியும்? எனக்கு ஜாதகத்துல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லு. அப்படிலாம் அம்மா கிட்ட சொல்ல முடியாதுடா. அப்ப நான் தரமாட்டேன்னு சொல்லு. சேச்சா, அப்படி சொன்னா அப்புறம் உன்ன தப்பா நினைப்பாங்க. நினைச்சுக்கிட்டு போட்டோம். இல்ல, நடுவில் நிறைய பிரச்சனை ஆயிடுச்சுல்ல, அதுதான் அவங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. பார்த்துட்டு போட்டோம். அதுக்கும் கல்யாணத்துக்கு எதுக்கு முடிச்சு போடுற நீ? இங்க பாரு, ஜாதகம்லாம் தர முடியாது. ஜாதகம் பார்த்தா திரும்பவும் பிரச்சனை தான் வரும்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மீனாட்சி. நம்ம கல்யாணம்ன்றது நாம முடிவு பண்ண விஷயம். இது சும்மா அவங்க சந்தோஷத்துக்காக தான். உன் ஜாதகத்தை மட்டும் அனுப்பி வை. அதுல ஏதாச்சும் பிரச்சனைனா போங்கடா நீங்களும் உங்க ஜாதகமோன்னு தூக்கி போட்டு நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்ப அனுப்பலன்னா அதை வச்சு ஏதாச்சும் புதுசா பிரச்சனையை ஆரம்பிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. ப்ளீஸ் மீனாட்சி, புரிஞ்சுக்க. பார்க்கலாம்.